ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேற்று திடீரென டெல்லி சென்றார். அங்கு புதிதாக திறக்கப்பட்ட கட்சி அலுவலகத்தை பார்வையிட்டார். பின்னர் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்து பேசினார். சுமார் 40 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்தது. 2026 சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக அமித்ஷாவை பழனிசாமி சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இன்று இந்த சந்திப்பு தொடர்பாக டெல்லி ஏர்போர்ட்டில் பழனிசாமி விளக்கமளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் அவரை சந்தித்து பேசுவோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் திறந்து வச்சோம். அதை நேரடியாக பார்வையிட்டு அதுக்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தால் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம்னா வாய்ப்பு கொடுத்தாங்க. மக்களுடைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். நீங்கள் நலந்தாய் வாழி காவிரி திட்டம் என்னென்ன இருக்குது விளக்கணும். அதுபோல் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்னென்னலாம் இப்பொழுது நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டணும். அதே போல் இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்குது. அதை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னோம். அதே போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கேட்டார். என்ன நடக்குது, ஏது நடக்குது, அதையெல்லாம் நாங்கள் விவரமாக சொன்னோம். அவரெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டார்கள். தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவியை செய்வோம் என்று சொல்லிக்கின்றார்கள். அதே போல் இந்த மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நேற்றைக்கு சந்திச்ச போது ஏங்க இல்லை இருக்குது. இப்போ எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷனாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது வேண்டாங்க. போன தடவை 2 எலெக்ஷன் நடந்தது. 2019 நடந்தது. எப்போ கூட்டணி அமைச்சோம்? 2021 இருந்தது. அதான் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போது தான் கூட்டணி அமைப்பாங்க. கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. எங்களுடைய கொள்கை இப்பொழுதும் நிலையானது. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி, திமுக கூட்டணி அங்கே வைக்கின்ற கட்சியில் அங்கேயே இருக்க போதா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. ஓராண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக ஓட்டு கொடுத்து எங்கள் இடத்துல வாங்காதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்ப்பு வைப்பதிலே முனைப்பாக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி.